ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் விறுவிறு வாக்குப்பதிவு. வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றும் வாக்காளர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்களித்த திமுக வேட்பாளர் சந்திரகுமார். வாக்கு சதவீதத்தை உயர்த்துவது பொதுமக்களின் கடமை என தேர்தல் நடத்தும் அதிகாரி பேட்டி. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து வரும் மக்கள். ஆம் ஆத்மி ஹேட்ரிக் வெற்றி பெறுமா அல்லது புதிய அரசு வருமா என எதிர்பார்ப்பு. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தார் ராகுல் காந்தி. முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவும் ஜனநாயக கடமையாற்றினார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் ஆலையில் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். தொழிற்சங்கத்தில் இருந்து விலகுவதாக ஊழியர்களிடம் கையெழுத்து வாங்குவதாக குற்றச்சாட்டு. இந்து முன்னணி போராட்டம் நேற்று முடிந்ததால் திருப்பரங்குன்றத்தில் இன்று கடைகள் திறப்பு. மலையேறி செல்ல நீடிக்கும் தடை. சென்னையில் நேற்றை விட குறைவாகவே காணப்பட்ட பனிமூட்டம். குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி. அரசு ஊழியர்களின் 3 விதமான ஓய்வூதிய திட்டத்தை ஆய்வு செய்ய குழு அமைத்தது தமிழ்நாடு அரசு. ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு 9 மாதங்களில் அறிக்கை அளிக்க உத்தரவு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வீட்டில் ஒரே நேரத்தில் என்ஐஏ மற்றும் வருமான வரித்துறை சோதனை. 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக முதற்கட்ட தகவல். யுஜிசி வரைவு அறிக்கையை திரும்பப் பெற கோரி சேலம் பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கம் நூதன போராட்டம். கண்டனம் தெரிவித்து 2000 மின்னஞ்சல்களை அனுப்பி வைக்க முடிவு. ஆளுநர் எந்த அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறார் என்று தெரிவிக்க அட்டர்னி ஜெனரலுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழக அரசிடம் 24 மணி நேரத்தில் ஆளுநர் பேச வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். பொழுதுபோக்க ஏழைகளின் குடிசைகளுக்கு சென்று போட்டோ எடுக்கிறார் ராகுல் காந்தி. மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி கிண்டல். அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் தொடங்கப்படும். தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 20 காசுகள் குறைந்தது. 3 நாட்களில் 40 காசுகள் குறைந்து ₹4.60 முட்டை விற்பனை. நீலகிரிக்கு பேருந்தில் வருவோரிடம் பிளாஸ்டிக் கண்டறியப்பட்டால் பேருந்தையே பறிமுதல் செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட 205 இந்தியர்கள் இன்று நாடு திரும்புகின்றனர். சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் பலர் வெளியேற்றப்பட வாய்ப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் இன்று இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி இன்று காலை 7 மணிக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. மொத்தமுள்ள 53 இடங்களில் 237 வாக்குச்சாவடிகளிலும் காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். ஈரோடு சம்பத் நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் முதலாவதாக மாற்றுத்திறனாளி ஒருவர் வாக்களித்தார். 12 வகையான அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து மக்கள் வாக்களித்து வருகின்றனர். பொதுமக்கள் வாக்களிக்க வசதியாக அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள், ஷாமியானா பந்தல் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஈரோடு சம்பத் நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுன்கரா தனது வாக்கை பதிவு செய்தார். அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி பகுதிக்கு பொது விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அருகாமையில் உள்ள தொகுதிகளிலும் மாவட்டங்களிலும்
தனியார் மற்றும் அரசு பணியாளர்கள் அவங்க பக்கத்து மாவட்டங்களில் பக்கத்து தொகுதிகளில் பணியாற்றினாலும் அவங்களுக்கும் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் மூலமாக இந்த தகவல் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அனைவரும் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துமாறு உங்களுடைய ஜனநாயக கடமையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதேபோன்று திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் கொசுவண்ண வீதியில் உள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் சென்று ஜனநாயக கடமையாற்றினார். பின்னர் நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வரலாறு காணாத அளவு வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் சார். அதை நம்ம இவ்வளவுதான் சொல்ல முடியாது. ஆனா ஒன்னு, இதுவரையிலும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக இது இருக்கும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இவ்வளவு பெரிய வெற்றி இருந்ததில்லை அப்படின்ற அளவில் இருக்கும். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நகர்ப்புற நக்சல் மொழியில் பேசுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழைகளின் குடிசைகளுக்கு சென்று புகைப்படம் எடுத்து மகிழ்பவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஏழைகளை பற்றி பேசுவது சலிப்பாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். மக்களவையில் ராகுல் காந்தியை மறைமுகமாக சாடிய பிரதமர் மோடி, சில மனிதர்கள் வெளிப்படையாகவே நகர்ப்புற நக்சல்கள் மொழியில் பேசுவதாக கூறினார். நகர்ப்புற நக்சல்கள் மொழியில் பேசுபவர்கள் நாட்டின் அரசியலமைப்பு, இறையாண்மை மற்றும் ஒற்றுமை குறித்து அறவே புரிந்து கொள்ளாமல் நாட்டிற்கு எதிராக போர் அறைகூவல் விடுவதாக மோடி தெரிவித்தார். தனது சட்டை பாக்கெட்டுகளில் அரசியலமைப்பை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எப்படி இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கையை கடினமாக மாற்றினார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இஸ்லாமிய பெண்களின் உரிமையை காக்கும் வகையில் முத்தலாக் சட்டத்தை பாஜக கொண்டு வந்ததாக பிரதமர் மோடி கூறினார். மேலும் அரசியலமைப்பின் அடிப்படையில் நாங்கள் வாழ்வதாகவும் விஷ அரசியலை ஒருபோதும் நாட மாட்டோம் என பிரதமர் குறிப்பிட்டார். इंडियन स्टेट के सामने मोर्चा लेना, ये अर्बन नक्सल की भाषा बोलने वाले, इंडियन स्टेट के खिलाफ लड़ाई की घोषणा करने वाले न संविधान को समझ सकते हैं, न देश की एकता को समझ सकते हैं. ஓபிசி பிரிவினரை பாஜக புறக்கணிப்பதாக பேசும் ராகுல் காந்தி சாதியை குறித்து பேசுவதை பேஷனாக வைத்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். கடந்த 30 ஆண்டுகளாக ஓபிசி எம்பிக்களின் கோரிக்கையான ஓபிசி ஆணையத்தை அமைக்காமல் அவர்களை வைத்து காங்கிரஸ் கட்சி ஆதாயம் மட்டுமே தேடியதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். ஓபிசி சமூக மக்களுக்கான அங்கீகாரத்தை பாஜக அரசு வழங்கியதாகவும் அனைத்து துறைகளிலும் ஓபிசி, பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கான உரிமை, வாய்ப்பு மற்றும் அங்கீகாரத்தை பாஜக அரசு பெற்று தந்ததாகவும் பிரதமர் மோடி கூறினார். जाति की बातें करना कुछ लोगों के लिए फैशन बन गई है. पिछले 30 साल से सदन में आने वाले ओबीसी समाज के सांसद दलों के भेदभाव से ऊपर उठ करके एक होकर के 30-35 साल से मांग कर रहे थे कि ओबीसी कमीशन को संवैधानिक दर्जा दिया जाए. जिन लोगों को आज जातिवाद में मलाई दिखती है, उनको उस समय ओबीसी समाज की याद नहीं आई. ये हम है. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுப்பதற்காக கடந்த டிசம்பர் மாதம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடர் அமெரிக்க பயணம் மேற்கொண்டதாக ராகுல் காந்தியின் கருத்துக்கு பதிலடி கொடுத்து பேசிய பிரதமர் மோடி வெளியுறவு கொள்கைகளில் அடிப்படை அறிவு இல்லாமல் பேசுவதாக தெரிவித்தார். போதிய ஞானம் இல்லாதவர்கள் நாட்டின் வெளியுறவு கொள்கைகள் குறித்து பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டுமென பிரதமர் கூறினார். குடியரசுத் தலைவரின் உரை சலிப்பை ஏற்படுத்தியதாக ராகுல் காந்தியின் கருத்து குறித்து பேசிய பிரதமர் மோடி ஏழைகளின் குடிசைகளுக்கு சென்று புகைப்படம் எடுத்து மகிழ்பவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஏழைகளை பற்றி பேசுவது சலிப்பாக இருக்கும் என்றார். முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் விமர்சனம் குறித்து பேசிய பிரதமர் மோடி ஏழை குடும்பத்தில் பிறந்து நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்வு பெற்றுள்ள பெண்ணை மதிப்பது என்பது உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் அவரை அவமதிப்பதன் மூலம் உங்களின் அரசியல் விரக்தியை அறிய முடிவதாக பிரதமர் தெரிவித்தார். பெண்கள் தலைமையில் வளர்ச்சி என்ற மந்திரத்தில் நாடு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் அவர்கள் மீதான விமர்சனம் சிதைந்த மனநிலையை காட்டுவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார்.
திருப்பரங்குன்றம் கோவிலுக்குள் பக்தர்கள் போல நுழைந்து அத்துமீறி போராட்டம் நடத்திய பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கிய நிலையில் பழங்கானத்தில் இருந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக விளங்குவது மதுரை திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் முருகன் கோவிலும், மலைக்கு மேலே காசி விஸ்வநாதர் கோவிலும், சிக்கந்தர் தர்காவும் உள்ளது. இந்நிலையில் தர்காவில் வழக்கமாக நடைபெறும் கந்தூரி விழாவில் ஆடு கோழிகள் பலியிட தடை விதிக்க வேண்டுமென திடீர் எதிர்ப்புகள் கிளம்பியதால் சர்ச்சையாக உருவெடுத்தது இந்த விவகாரம். திருப்பரங்குன்றம் கோவில் முன்பு போராட்டம் நடத்தவுள்ளதாக இந்து முன்னணி அமைப்பு தெரிவித்த நிலையில் அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. மதுரை மாவட்டம் முழுவதும் பொது அமைதியை பாதுகாக்கும் நோக்கில் போராட்டங்கள் உள்ளிட்டவை நடக்காமல் தடுக்க 144 தடை உத்தரவை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பிறப்பித்தார். திருப்பரங்குன்றம் மலை அருகே செல்வதற்கான அனைத்து வழிகளிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. ஆனால் பாதுகாப்பையும் கடந்து பக்தர்கள் போல கோவிலுக்குள் சென்ற பாஜகவினர் கோவில் வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் கட்சி கொடியுடன் முழக்கம் எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர். அப்போது காவல்துறையுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே போராட்டம் நடத்த அனுமதி கோரி இந்து முன்னணி அமைப்பு சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணையின் போது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் குறிப்பிட்ட அமைப்பினர் பாபர் மசூதி விவகாரம் போல மாற்ற முயற்சிப்பதாக நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு குற்றஞ்சாட்டியது. இந்நிலையில் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் போராட்டம் நடத்தி கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. ஆனால் ஆர்ப்பாட்டத்தின் போது மதம் மற்றும் தனிநபர்களை கொச்சைப்படுத்தக் கூடாது, கலவரத்தை தூண்டும் வகையில் பேசக்கூடாது என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டன. இதனை அடுத்து பழங்கானத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணி அமைப்பினர், பாஜகவினர் உள்ளிட்டோர் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருப்பரங்குன்றம் காப்போம் என்ற தலைப்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது.